ரிலாக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் கிடச்சிச்சேன்னு ஃபோன் எடுத்தேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. முன்னாடியை விட இப்போ இன்னுமே டயர்டாக இருக்குது. ஆனால் டின்னருக்கு லேட்டு, தூங்க லேட்டு, எல்லாமே லேட்டுன்னு மறுபடியும் அறக்க படக்க ஓட வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ எனக்கே தோணும், நான் ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கேன்னு. ஆக்சுவலாக பார்த்தா இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு சீப் டோப்பமின். இது இல்லாமல் ஆக்சுவல் ரிலாக்ஸேஷன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி அவ்வளோதான் இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளோ பிளான்ஸ் இருக்கும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா ஒரு லேசினஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரு 10 நிமிஷம் ஃபோனை எடுக்கலாம்டா அப்படின்ட்டு. இந்த லாண்ட்ரி பாஸ்கெட்டில் இருக்கிற துணி பார்த்திங்களா, இதை காலையிலேருந்து நான் மடிக்கணும்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் ஃபோன் எடுத்தேன், மடிக்கலை. நான் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வரும் பார்த்திங்களா, என்னமோ பிடிச்ச டெசர்ட்டை சாப்பிட்ற மாதிரி அப்படி ஜாலியாக இருக்கும். அந்த டைம் போகிறதே தெரியாது, நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மாத கடைசியில் வெயிங் ஸ்கேலில் ஏறி நின்னா ஐயோ வெயிட் ஏறிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஐயோ டைம் போயிடுச்சே, நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு. ஒரு நாள் அதனால என் ஃபோனை எடுத்து என் ரூமில் ஒரு கார்னரில் இந்த ஒரு இடம் இருக்கும், அங்கே வச்சுட்டு நல்லா ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிட்டேன். லைட் அடித்தா கூட நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நிறைய டைம் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங். அதாவது நிறையா அப்படியே லாங் ஸ்ட்ரெச்சில்ன்ட்டு இல்லாட்டியும் குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லி நிறையா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நாள் பூரா ஏதோ ஒரு வேலை, குழந்தைங்களுக்கானது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இந்த ஃபோனையும் வச்சுருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரெயின் ஆன மாதிரி இருக்கும். எதுவுமே கிளியராக இருக்காது, எப்போ பார்த்தாலும் சிடுன்ட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி கிடச்ச குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கையில் தான் ஃபோன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முக்கியமாக ஃபோன் இல்லாத ஆக்டிவிட்டீஸ். அதனால் இந்த ஒரு எம்ப்ராய்டரி நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சிங்க. அந்த ஃபோனை மட்டும் இல்லாமல் நம்ம உட்காந்து நிம்மதியாக இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுவும் எனக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சால் கூட அந்த டைமும் ரெஸ்ட்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ண மாதிரியும் இருக்கும், அந்த கில்ட் ஒன்று வரும் பார்த்திங்களா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கில்ட்டும் இருக்காது அட் த எண்ட் ஆஃப் இட். ஸோ அதனால் புக்கு படிக்கிறது. அதே மாதிரி எனக்கு சமையல்னால் அவ்வளோ பிடிக்கும். ஏகப்பட்ட ரெசிபி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லன்னு பார்த்து ஒரு ஓரமாக கிடக்கும். அதை நான் என்றைக்கும் செய்ய டைமே இருக்காது. ஏன்னா நம்ம தான் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போமே, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேட்டால் எனக்கு டைமே இல்லைன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணல அப்படின்றப்ப நிறைய பாக்கெட்ஸ் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி பிடிச்ச ரெசிபீஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபீஸ் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நம்ம ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ சந்தோஷமாக இருக்கும். பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் சிக்கன் பிரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் சேர்ந்து என் கூட பண்ணிகிட்டு இருந்தான். அதோட அவுட்புட்டை பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நமக்கு கூட பேக்கிங்லாம் கொஞ்சம் வரும் போல் இருக்கே அப்படி. அதே மாதிரி இந்த ஃபோன்னால் வர ஏகப்பட்ட இன்புட்ஸ்னால் இருக்கிற ஒரு ஓவர் ஸ்டிமுலேஷனே பார்த்திங்கன்னா ஒரு நாளில் சிடுன்ட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசனாக போயிடுச்சு. இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு யாராவது ஒருத்தவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட பவுண்ட்ரி செட் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனை கொடுக்குற ஃபோனோட நம்ம ஏன் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் நேரமும் நைட் அதே மாதிரி பசங்கள்லாம் படுத்ததுக்கப்புறமா அந்த மீ டைம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நான் கொஞ்சம் பவுண்ட்ரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோனை உள்ள மூடி வச்சிடலாம். ஆனால் அதுக்குன்னு நான் நாள் பூரா ஃபோனே எடுக்கிறதில்ல, பர்ஃபெக்டாக இருக்கேன்னா கிடையாது. அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் கான்ஷியஸாக ஒரு 10 நிமிஷம் க்ரியேஷன் ஓவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோன்னால் நீங்களும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இல்லை, நிறைய பேர் இருக்கோம் இதே மாதிரி. ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்க்ரீன் இல்லாத டைமாக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அம்மா ஆனதுலேருந்து இந்த ஒரு பிடிச்ச ஒரு ஹாபி இல்லை ஒரு பிடிச்ச விஷயம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு ஒரு குட்டி கேண்டில் ஏற்றி வச்சுட்டு மாம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க.